குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் கர்ப்ப கிரியை என்ற பிரிவின் கீழ் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 476. சிவன் சக்தி ஆகிய இருவரும் உயிர்களில் கலந்து நிற்றல். வகுத்த பிறவியின் மாது நல்லாலும் தொகுத்திருள் நீக்கிய சோதி அவனும் பகுத்துணர்வு ஆகிய பல்லுயிர் எல்லாம் வகுத்து உள்ளும் நின்றதோர் மாண்பது ஆமே. வகுத்த அப்படின்னா வினைகளுக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட, மாது நல்லால் அப்படின்னா சிற்சக்தி, இருள் அப்படின்னா ஆணவ இருள், மாண்பது அப்படின்னா சிறந்த பொருள். உயிர்கள் எல்லாம் சிவசக்தியில் ஒடுங்கி இருந்து மீண்டும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அவரவர் வினைகளுக்கு ஈடாக அமைத்து செய்யப்பட்ட பிறவியில் நல்ல சக்திக்கு ஏற்ற முறையில் தொகுப்பாய் உள்ள இருளை போக்கும் பேரொளி வடிவமான இறைவனும் பல வகைப்பட்ட உணர்வு மயமான பல உயிர்களுக்கெல்லாம் வகை செய்யும்படி அவ்வவற்றின் உயிர்க்கு உயிராய் நிற்கும் சிறந்த பொருள் ஆகும். பாடல் 477. இறைவன் தாய் தந்தை வழி உடலை படைக்கின்றான். மாண்பதுவாக வளர்கின்ற வன்னியை காண்பது ஆண் பெண் அலி எனும் கற்பனை போன்பது மாதா பிதா வழி போலவே ஆம்பதி செய்தான் அச்சோதித்தன் ஆண்மையே. மாண்பதுவாக அப்படின்னா பெருமையுடன், வன்னி அப்படின்னா உயிர். அந்த உயிருக்கு ஆண் பெண் அலி என்ற வேறுபாடு இல்லை. அப்படி காண்பது வெறும் கற்பனையே ஆகும். ஆம்பதி அப்படின்னா ஆகும் உடல். ஆண்மை அப்படின்னா வல்லமை. பெருமையுடனே வளர்கின்ற ஒளியான உயிரை ஆண் என்றோ பெண் என்றோ அலி என்றோ காண்பது கற்பனை ஆகும். அது தாய் தந்தையின் தன்மையை கொண்டு விளங்கும். அப்படிப்பட்ட உயிருக்கு ஏற்ற உடலை படைப்பது சிவபெருமானின் வல்லமை ஆகும். பாடல் 478. கருவில் ஆண் பெண் மாற்றம் அமையும் விதம். ஆண் மிகில் ஆண் ஆகும், பெண் மிகில் பெண் ஆகும். போன் இரண்டு ஒத்த பொருந்தில் அலியாகும். தான் மிகும் ஆயின் தரணி முழுது ஆளும் பானவம் மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே. ஆண்மிகில் அப்படின்னா ஆண் தன்மை மிகுந்தால், பெண்மிகில் அப்படின்னா பெண் தன்மை மிகுந்தால், போன் இரண்டு அப்படின்னா சேரும் இரண்டு குணம், தாள் அப்படின்னா முயற்சி, பானவம் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை. ஆண் பெண் கூடும் போது ஆண் பண்பு மிகுந்தால் அவ்வுயிர் ஆண் ஆகும். பெண் பண்பு மிகுந்தால் அவ்வுயிர் பெண் ஆகும். ஆண் பெண் பண்பு சமமானால் அவ்வுயிர் அலி ஆகும். ஆள்வினை முயற்சியில் கருத்து மிகுதியாய் இருந்தால் பிறக்கும் உயிர் சிறப்பாய் பிறக்கும். அது உலகை ஆளும் கூட்டுறவின் போது தாழ்ச்சி மனப்பான்மை இருக்குமானால் சுக்கிலம் பாய்வது நின்றுவிடும். பாடல் 479. யோகி சுக்கிலத்தை பாய்ச்சல். பாய்ந்த பின் 5 ஓடில் ஆயுளும் 100 ஆகும். பாய்ந்த பின் 4 ஓடிடின் பாரினில் என்பதாம். பாய்ந்திடும் வாயு பகுத்து அறிந்து இவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் ஆமே. 5 ஓடில் அப்படின்னா 5 விரற்கிடை தொலைவு ஓடுதல். இது 5 பூதங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. 4 ஓடிடில் அப்படின்னா 4 விரற்கிடை அல்லது 4 பூதங்கள் ஓடிடின் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாயு அப்படின்னா பிராணன், அதாவது காற்று. ஆணின் சுக்கிலம் ஆணிடம் இருந்து பிரிந்து 5 விரற்கடை ஓடி விழுமாயின் பிறக்கும் உயிரின் வாழ்வு 100 ஆண்டுகள். அந்த சுக்கிலம் 4 விரற்கடை ஓடி விழுந்தால் அந்த உயிரின் வாழ்வு 80 ஆண்டுகள். சுக்கிலத்தை செலுத்தும் வாயுவை இப்படி நன்றாய் உணர்ந்து பாய்ந்திட செய்யும் ஆற்றல் யோகிக்கு உண்டு. அதாவது யோகி வேண்டியபடி சுக்கிலத்தை செலுத்தி விரும்பியபடி குழந்தையை பெற முடியும். பாடல் 480. சுக்கிலத்தை செலுத்தும் வாயுவுக்கு ஏற்ப குழந்தையின் அங்கம் அமைதல். பாய்கின்ற வாயு குறையின் குரல் ஆகும். பாய்கின்ற வாயு இலைக்கின் முடம் ஆகும். பாய்கின்ற வாயு நடுப்படில் கூன் ஆகும். பாய்கின்ற வாயு மாதர்க்கு இல்லை பார்க்கிலே. குரல் அப்படின்னா குறுகிய வடிவம், அதாவது
குள்ளமான வடிவம். முடம் அப்படின்னா கை கால் முதலியவற்றின் குறைபாடு. கூன் அப்படின்னா வளைந்த உடல். சுக்கிலத்தை செலுத்தும் வாயு குறைந்திடின் குழந்தையானது குட்டையாய் பிறக்கும். பாயும் வாயு மெலிந்திடின் முடமாகும். அவ்வாயு தடைப்பட்டால் குழந்தை கூனாய் பிறக்கும். ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் பெண்களுக்கு வாயு இல்லை. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 481வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.